என்ன மாட்டு வண்டியா ஓட்டுறீங்க? இம்புட்டு ஸ்லோவா ஓட்டிட்டு இருக்கீங்க. வெரச போக மாமா, என் கோபம் குறையறதுக்குள்ள சீக்கிரமா போய் தொலைங்க. ஈஸ்வரி, ஒண்ணுல இருந்து நான் 2 பங்கு கோவமா இருக்கேன் தெரியுமில்ல? எத்தனை கோடி நாள் விட்டு கொடுத்துடலாம், நம்ம சாதியை விட்டு கொடுக்க முடியாது ஈஸ்வரி. டிராபிக் கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல? எது இது டிராபிக்காக உங்களுக்கு? முன்னாடி கண்ணு கெட்டின தூரத்துல லாரி போய்கிட்டு இருக்கு, அங்கிட்ட ஒரு பைக் போய்கிட்டு இருக்கு, 7 ரோடே வெத்தா கிடக்கு. உங்களுக்கு இது டிராபிக் ஆகும். ஆட தெரியாதவனுக்கு தெரு கோலனுங்கிற கதையா நல்ல சாக்கு சொல்றீங்க. ஒழுங்கா வண்டி ஓட்டுங்க. ஏங்க, நாம கண்டிப்பா அங்க போய் தான் ஆகணுமா? நல்லா இருக்கு, பாதி தூரம் கிளம்பி வந்துட்டோம், இனி என்ன போய் தான் ஆகணுமான்னு ஒரு டவுட் வேற உனக்கு? அவளுகளை காய்ச்சி காய்ச்சி காய்ச்சறது முடிவு பண்ணி தானே வண்டியில ஏறி இருக்கோம். பேசாம வா. ஏம்மா பயப்படுற? நாங்கெல்லாம் இருக்கமில்ல, எங்களை என்ன சாதாரண பரம்பரைன்னு நினைச்சியாம்மா? அப்படியெல்லாம் நினைச்சிடாத. இந்த பாருமா கலை, நாங்கெல்லாம் அருவாளோட பிறந்தவங்க, ரத்தத்தோட பிறண்டவங்க, வெடிகுண்டோட விளையாடுவங்கம்மா. இந்த பாருமா, ஒருத்த வெட்டு சீட்டை மாத்தி போட்டதுக்கு 7 தலையை உருட்டுவம்மா. அவ சாதியே மாத்தி சொல்லிருக்கா, விட்டுருவோமா நாங்க? ஐயோ மாமா, வளவளன்னு பேசாம சீக்கிரமா வண்டி ஓட்டுங்க மாமா. இந்த கலை இங்க பாரு, நீ என்னத்துக்கு இப்ப பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? பயம்லாம் ஒண்ணும் இல்ல. பிரச்சனை பண்ணும்போது நான் கூட இருந்தா நான் தான் பிரச்சனையை தூண்டி விட்டேன்னு நினைக்க சான்ஸ் இருக்குல்ல, அதான் யோசிக்கிறேன். நினைச்சா நினைச்சிட்டு போட்டும். என்ன மாமா, உண்மையை தானே சொல்றோம், அதுக்கு என்னத்துக்கு பயப்படணும்? இங்க பாரு, போய் அவளுகளை உண்டு இல்லன்னு பண்ண போறது நான். நீ பேசாம இரு, உன் பேர் இழுக்க மாட்டேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, புரிஞ்சா? இருந்தாலும் அப்படி இப்படின்னு ஏதாவது பேசிட்டாங்கன்னா? பேசிடுவாளுங்களாக்கும். பேச விட்டுருவேனா? நாக்கு இழுத்து வச்சு அத்துற மாட்டேன். என்ன யாரும் நினைச்சுக்கிட்டாளுங்க? ஏமா ஈஸ்வரி, டென்ஷன் ஆகி நீ பார்த்தது இல்லையே, இன்னைக்கு பார்க்க போற. வீடே ஆட்டங்கன போகுது. ஏன் ஈஸ்வரி, மேட்டுக்குடி பஞ்சாயத்துக்கு போகும்போது ஒரு பெரிய வீச்சர்வாளை எடுத்துட்டு வர சொன்னிய? ஆமா. இப்பவும் டிக்கில ஒண்ணு வச்சிருக்கேன். சரி, அந்த அருவாளுக்கு ஏதாவது வேலை இருக்குமா? எதுக்குங்கறேன்? இந்த ஈஸ்வரியோட வாய் இருக்கும்போது விளக்கு மாறி எதுக்கு, வீச்சர்வாய் என்னத்துக்குங்கறேன்? அவளுகளை சிண்ட புடிச்சு நடுத்தரவுக்கு இழுத்துட்டு வந்து போட்டு நாக்கப்புடுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கறதுல அவளுகளை நாண்டுகிட்டு சாகல என் பேரை மாத்திக்கிறேன். என்ன? விட்டு கொடுத்துறாத ஈஸ்வரி, நம்ம ஜாதி முக்கியம். ஏன் தயங்குற? தைரியமா வா, பயப்படாம போமா. யார் வீட்ல? யாராச்சும் இருக்கீங்களா? நாங்க ரொம்ப கோவமா வந்திருக்கோம், யாரா இருந்தாலும் வெளியே வாங்க. சத்தத்தையே காணோம். போ. கூப்பிடுறது காதுல விழுகலையா? எங்க அவங்க? கூப்பிடுங்க. ஒருத்தரையும் காணுமே. யாருங்க? இருங்க, என்ன வீட்டை காலி பண்ணி. யாரு நீங்க? யாரு கேள்வி கேட்டுக்கிட்டு என்ன உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு ஆளை விட்டு பேச வைக்கிறாங்களாக்கும். எங்க இருக்கீங்க? ஹலோ, இருங்க. கைய விடு. சும்மா ஆளவளன் மைக் செட் கிடக்கு. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீ யார் முதல்ல?
நான் அவங்களோட பொண்ணு. உன்னை விட்டு கேள்வி கேட்க வைக்கிறாளாக்கும். எங்க அவங்க தள்ளு. எங்க அவ பேர் என்ன? பேர் என்ன அவ பேரு? மாதவி. இல்ல தேவை. ஏதோ ஒரு ஈ. கூப்பிடுங்க. பாத்ரூம் பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு எங்க யார் வேணும்னு கேக்குறேன்ல. என்ன சத்தத்தையே காணோம், ஆளையும் காணோம். வரீங்களா இல்லையா? ஹலோ ஹலோ, யாருங்க நீங்க? ஏதோ வீட்டுக்குள்ள நடிச்சிட்டு லோலோன்னு கத்துறீங்க. அடிச்சனா வாய் கிழிஞ்சிரும் தெரிஞ்சுக்க. நீ யாரு? யார் நீ? யார்? என்னோட தங்கச்சி. நல்ல மரியாதையா தான் வளர்த்து வச்சிருக்க உங்க ஆத்தா. தள்ளு. எங்கதான் இருக்கான்னு பாத்துருவோம். வந்து இம்பிட்டு கத்துறே ஆளு அசைரா பாரு. எங்க? ஓ வாமா வா. என்ன வாமா கீ மாடுக்கிட்டு? இனிமே இதுக்கெல்லாம் நாங்க மயங்க மாட்டோம், தெரிஞ்சுக்கங்க. நல்லா வந்தீங்க கிளம்பி. ஒரு பொய்ய சொல்றதுக்குன்னே. பொய்யா? ஆமா. நான் என்ன பொய் சொன்னேன்? பாத்தீங்கல்ல, இப்படித்தான் மாமா அன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு திருன்னு முழிச்சுது. இதத்தானே நம்ம அன்னைக்கு நம்பிவிட்டோம். இனிமே அதுக்கெல்லாம் மயங்கறதா இல்ல. சரி, என்னத்துக்கு எங்க கூட்டம்னு போய் சொல்லிட்டு வந்தீங்க? என்னத்துக்கு எங்க கூட்டம்னு போய் சொன்னீங்கன்னு கேட்டேன். கூட்டமா? என்ன கூட்டம்? என்ன உளறீங்க? நீங்க தான் கூட்டமா வந்து சத்தம் போடுறீங்க. ஏய், என்ன இந்த வீட்டு குட்டிங்க எல்லாம் ஒரு ராங்காவே பேசுதுங்க. ஏய், நான் கூட்டமா போறேன். என்ன தெரியுமா உனக்கு? நான் விளக்குறேன் மாமா, வீரப்படம். நான் விளக்குறேன், இருங்க. நம்ம கூட்டமா தான் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த பாருடி, எங்க ஊர்ல எங்க வீட்டு பசுமாட்டை கூட வேற இனத்து மாடு கூட செனைக்கு விட மாட்டோம். அப்படிப்பட்ட கூட்டம் நாங்க. நீங்க என்னடானா எம்பிட்டு தைரியம் இருந்தா நெஞ்சில கொஞ்சம் கூட பயம் இல்லாம நாங்க உங்க கூட்டம் தேன்னு எங்க வீட்லயே வந்து உட்கார்ந்து போய் சொல்லிட்டு போயிருக்கீங்க. இதே எங்க ஊரா மட்டும் இருந்திருக்கணும். உங்க எல்லாத்தையும் பஞ்சாயத்துல நிக்க வச்சு நாரா கிழிச்சு குடலை உருவி மாலையா போட்டிருப்பாங்க. போலி போட்டிருப்பாங்க எங்க பங்காளிங்க உங்களை. ஏதோ என் அப்பன ஆத்தாலும் கிறுக்குத்தனமா அந்த வீட்டுல சம்மந்தம் வச்சு பிடிச்சேன்னு நானும் எல்லாத்தையும் பொறுத்து போய்கிட்டு இருந்தா இந்த ஈஸ்வரியை பார்த்தா என்ன உங்களுக்கு எல்லாம் ஏப்ப சோப்பையா தெரியுதா? கேரச்ச மாதிரி தெரியுறேன் நானு. என்ன அச்சச்சோ நொச்ச சொன்னுக்கிட்டு இருக்கு அவளுக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த அவ யாரு அந்த பொம்பளை பேரு என்ன? அந்த வாசுகி பெரிய வள்ளுவன் வாசுகி. நல்லா வந்தாளுங்க தோரணையா கிளம்பி தேரு கணக்கா வந்து வீட்டுல உட்கார்ந்துகிட்டு ஒரு பெரிய டிராமாவை பண்ணி பொய்யவா சொல்லிட்டு போறீங்க. இப்ப இருக்கு அவளுக்கும். நான் சொல்றத கேளுமா. குடும்பமா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுமா. அப்படி ஒரு பொய்ய சொன்னது நான் தான். அதுக்காக என்ன மன்னிச்சிருமா. அம்மா, நீ ஏமா இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? கவிதா கல்யாணத்துக்கும் இவங்க இங்க வந்து சத்தம் போடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் தான் பொய் சொன்னேன்னு சொல்லி பழைய தூக்கி ஏமா ஓமையில போடுறேன். வாயை முடிச்சு சும்மா ரெடி. இங்க பாருமா, நிச்சயமா நாங்க உங்க கூட்டம் இல்லதான். அதுக்காக ஒரு நல்லது நடக்கிறது நிக்க கூடாதுமா. இத பாரு, இதனால இந்த கல்யாணம் உடைஞ்சிட கூடாதுமா. மன்னிச்சிருமா. உடையட்டோங்கிறேன். இப்படி பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. பொய்ய சொல்லிட்டு வந்து மன்னிப்பு கேட்டா முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அப்படித்தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த சம்மந்தத்தை உடைக்கிறத தவிர வேற வழியே இல்ல. ஏன்னா நாளைக்கு எங்க ஊர்க்காரங்க காரி துப்புவாங்க. கூட்டம் தவறின கூட்டத்துல போய் சம்மந்தம் பண்றியான்னு. அதுக்கெல்லாம் நாளாக முடியாது. வழங்குச்சா? நான் முடிக்கிறேன் இந்த சம்மந்தத்தை உடைக்கிறேன். ஈஸ்வரி, என்ன ஈஸ்வரி, நான் சொல்றது தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுமா. உங்க கூட்டம்னு சொன்ன ஒரே ஒரு பொய்யை தவிர வேற எந்த தப்பு நாங்க பண்ணலையே. தயவு செஞ்சு மன்னிச்சிருமா. நான் கூட அப்படித்தானே நினைச்சேன். ஒரு பொய்ன்னு தானே நினைச்சேன். ஆனா வர வழியெல்லாம் அம்புடு தெருவும் சேர்ந்துகிட்டு காரி துப்புறாங்க. இங்க வா. ஓமனு தானே, மூத்தவ தானே. இவன் கூட ஓடி போனாலும்ல. இந்த உண்மையை சொல்லல. வந்து வக்கனே உட்காந்துக்கிட்டு காப்பியை குடிச்சுக்கிட்டே தலையை ஆட்டினியல்ல. அப்ப சொல்லிருக்கணும்ல இதெல்லாம். ஏன் சொல்லல? இந்த மாதிரி எத்தனை தப்பு தண்டாவா அண்டா குண்டால மறைச்சு வச்சிருக்கீங்களோ. கிளற இன்னும் எம்பிட்டு கிளம்புமோ யாருக்கு தெரியும்? இந்த கன்றாவியெல்லாம் ஏன் தலையில சுமந்துக்கிட்டு நாளைக்கு என் பங்காளிகளுக்கு முன்னாடி என் தலையை நான் தொங்க போட்டு நிக்க முடியாது. சாமி, ஆளை விடுங்க. ஐயோ இருமா, அப்படிலாம் எதுவுமே நடக்கலமா. யாரோ உன்கிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. இந்த யாரோ கீரன்னு சாட பேசுற பேச்செல்லாம் வேண்டாம். இந்த பிள்ளை மேல எந்த தப்பும் கிடையாது. நான் சும்மா போற வாக்குல அப்படியே வர வழியில கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா நீங்க சொன்ன போய் ஒத்துக்கிட்டீங்கன்னா அப்ப இந்த பிள்ளை சாட்சி அணிக்கணும்ல. அதுக்குதே நீ வா புள்ள. உன் மாமியா தானே இம்புட்டு கூத்தையும் பண்ணி வச்சது. அவளுக்கு ஒரு கொஞ்சம் நில்லுமா, அவசரப்படாதமா. யார் இது நிலப்படியில நிலைய அணிக்கிறது? நோட்டிங் கைமா இருக்கத பார்த்தா தெரியலையா? கேபிள் கலெக்ஷனுக்கு வந்தா காசு வாங்கிட்டு போக வேண்டியதானே. என்ன வாயை பாத்துக்கிட்டு? ஈஸ்வரி, இது என் பையன். பையனா? வானத்துக்கு பூமிக்கு முட்டைக்கு நிக்குது. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போற மாதிரி பையங்கிறீங்க. ஹலோ, யார் நீங்க? எங்க வீட்டுக்குள்ளே வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணும் தேவையில்லாம பேசல. உங்க ஆத்தா தான் பேசிச்சு. வீடேறி வந்து பொய்ய சொல்லிட்டு போச்சு எங்க கூட்டம்னு. நாங்க விடுவோமா? நாங்க யாருன்னு தெரியுமா? என்ன சாதி சனம்னு உனக்கு தெரியுமா? என்னமோ யானைக்கு பிடிக்கும் சரியா போச்சுங்கிற மாதிரி ரொம்ப சுலபமா சொல்லி பிடிச்சுங்க அம்மா. என்னமா இது? இருடா, இங்க பாருங்க, 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நாங்க ஒரே ஒரு பொய் தானமா சொன்னோம். என்னம்மா இதெல்லாம் பேச்சு?
இந்த பழமொழியை சொல்லியே பிழைச்சுக்கிடுவீங்களா? கோர்ட்ல வந்து ஒரு பொய் சொல்லி பாருங்க, ஜட்ஜி டென்ஷன் ஆகி உங்க குடும்பத்துல தூக்கி உள்ள போட்டுருவாரு. மாமா எதுக்கு போய் சொல்ற கூடத்துல போய் தேவையில்லாம வியாக்கியானம் பேசிக்கிட்டு விளக்கம் கொடுத்துக்கிட்டு வாங்க, நமக்கு 1000 வேலை வா, 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 வா. ஐயோ கவிதா கல்யாணம் நடக்காதுமா. விடுங்க, ஆளை விடுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம நான் ஏம்மா, விட ஈஸ்வரி போறேன். டென்ஷன் ஆயிட்டா. அப்படி இனிமே அவளை சொன்னா கட்டுப்படுத்த போய் சொல்லிட்டு முடியாது. தப்பிச்சிடலாம். முடியாதும்மா. இந்த ஈஸ்வரி யாருன்னு காட்டுறேன் உங்களுக்கு. அந்த வாசிக்கு இருக்கு, அதுக்கப்புறம் எங்க ஆளுங்களை எல்லாம் போட்டு என்ன மாமா போலீஸ் வந்திருக்கு? வேற என்ன, அண்டாவில் எத்தனை தப்பு பண்ணிருப்பாங்க, குண்டாவில் எத்தனை தப்பு பண்ணிருப்பாங்கன்னு சொன்னேன்ல. சரியான பிராடு குடும்பமா இருக்கும், அதான் போலீஸ் வந்திருக்கு. சரி பைய பேசுங்க. இங்க யாரு மனோகர்? இவர்தான், புடிச்சிட்டு போங்க. நீங்க தான் மனோகரா? ஆமா சார். மூர்த்தி, அதை எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். விலங்கு எடுக்க போறாங்க. நான் சொல்லல என்ன பிராடு பண்ணானோ. என்ன விஷயம் சார்? கொடுங்க. வாழ்த்துக்கள் சார். ஐஏஎஸ் தேர்வுல அகில இந்திய அளவுல 10வது இடத்தையும் தமிழ்நாட்டுல முதல் இடத்தையும் பிடிச்சிருக்கீங்க. கமிஷனர் ஆபீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கமிஷனர் உங்களை இமிடியேட்டா மீட் பண்றதா சொல்லிருக்காரு. வாழ்த்துக்கள் சார். ரொம்ப சந்தோஷம். ஆசையை நிறைவேற்றிக்கணும். சாமி கும்பிடுவோம். ஈஸ்வரி, கனவா இல்ல இது நனவா? அத்தாச்சி, அத்தாச்சியா? என்ன ஈஸ்வரி திடீர்னு அந்த கொள்கை அடிக்கிறா? விடு கீதா. ஏய் ஏய், கையை விடுடி. கும்பிடுடா, கும்பிடு. இருக்கு. நான் இருக்கேன். அண்ணக்கு. ஆமாமா எனக்கு. அண்ணா அண்ணா, இனிமே இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணாதனா. ஹேர் ஸ்டைல மாத்திக்கோனா. சும்மா பக்காவா சூப்பரா நீட்டா ட்ரெஸ் சாமி பண்ணிக்கோ. இருடி. அம்மா அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. ஐயோ, என் தங்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? எனக்கும் தான்ப்பா. அம்மா என்னைய ஆசீர்வாதம் பண்ணு. அம்மா எனக்கு. ஏய் ஏய் மகி, நம்ம கேட்டோம்ல. அண்ணா நாங்க கேட்டது எல்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுத்தோம். ஆமா சரியா? ஆமாண்ணா. அம்மா நானும் மகி எங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்துடுறோம். ஸ்வீட் வாங்கிட்டு போங்க. டிவி நியூஸ் எல்லாம் வரப்போதில்லமா? ஆமா ஆமா. அம்மா நானும் வெளியில போயிட்டு வந்துடுறேம்மா. அண்ணா நீ இப்ப எங்கேயும் போக கூடாது. உன்னை பார்க்க நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க. நீ இங்கதான் இருக்கணும். சரியா? ஏய் அண்ணா போய் அண்ணி கிட்ட சொல்ல வேணாமா? ஓ நீ போனா. அண்ணா அண்ணியை பார்க்க போகும்போது இப்படியே போவாதண்ணா. சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா. அண்ணா போயிட்டு வரட்டா? போயிட்டு வாப்பா. சீக்கிரமா போயிட்டு வாப்பா. பார்த்து போயிட்டு வாப்பா. பத்திரமா போயிட்டு வரணும். என்ன அவளுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போடா. மறக்காம வாங்கிட்டு போ. என்ன வரேம்மா. ஜாக்கிரதா ஜாக்கிரதா. ஆமா நாங்களும் போயிட்டு வரோம். போயிட்டு வந்துடுறோம். சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. வீட்டுல நிறைய வேலை இருக்கு. என்ன? சீக்கிரம் வந்துருங்க. போயிட்டு வா, பாய்மா போயிட்டு வா. பாய் வாடி. ஸ்வீட் வாங்கிட்டு போங்க. பாஸ் ஆயிட்டோங்கிற சந்தோஷத்தை மாதவி கிட்ட பகிர்ந்துக்க போறா அப்படியா? போகணும்ல. ஆமா. வணக்கம்க்கா. சாமி கும்பிடுறாங்கன்னு தெரியுதுல, இருங்க. அத்தாச்சி மனசார நல்லா சாமியை கும்பிட்டுக்கிட்டோம். கண்டிக்கவே மாட்டேங்கிறாங்களே. அம்மா, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் தம்பி பாஸ் ஆனதுல. தம்பி பாஸ் ஆகிறோன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ, சொன்னா கேட்க மாட்டீங்களா? மனசுல நிம்மதியா சாமி கும்பிட விடுங்க. அத்தாச்சி இங்க பாருங்க, நான் சொன்னதெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்கிறாதீங்க. நான் பேசுவேன், ஆனா என்ன ஒரு வேகத்துல அப்படியே பேசிடுவேனா, மனசுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. மனசுங்களுக்குள்ள என்ன கூட்டம் சொல்லுங்க, மனசுதான் முக்கியம். என்ன மாமா? அத்தாச்சிக்கு மனசுல ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா. என்னோட எத்தனை வருஷம் கனவு தெரியுமா இது? இன்னைக்கு தான் பலிச்சிருக்கு. ஆமா, அது மட்டும்தாம்மா இப்ப என் மனசுல இருக்கு. அதான் அத்தாச்சி நான் பார்த்து போங்கக்கா, ஜாக்கிரதையா போங்கக்கா. இந்த என்னங்க? என்ன ஈஸ்வரி, நம்மள யாருமே சட்டையும் பண்ணாம வீட்டையும் திறந்து போட்டு அவங்க வாட்டு போறாங்க. ஆமா, அப்படியே பெரிய அரண்மனை.
இங்க இருக்கிற எல்லாத்தையும் பெருக்கி கூட்டி வலிச்சு கொண்டு போய் கடையில கொடுத்தாலும் ஜல்லி காசு தேராது. அது சரி, இனி அவங்களுக்கு இதெல்லாம் தேவையா? அதான் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சுல. என்ன ஈஸ்வரி, தாட்பூர் தஞ்சாவூர்னு உள்ள நுழைஞ்ச, லேசா தடுமாறிட்டு ஈஸ்வரி. என்ன கலை, நான் சொல்லுது சரிதானே? கலை, இந்தா, ஏய் கலை, கலை, கலை போறா. அவ கிடக்குறாங்க, போனா போயிட்டு போறா. அவளுக்கு என்ன தெரியும் என் கணக்கு வழக்கு? என்ன உன் கணக்கு வழக்கு? மாமா, இப்ப இந்த பையன் மனோகரன் இல்ல, ஆமா. படிச்சு பாஸ் ஆயிட்டா, அப்படி ஆ. கலெக்டர் ஆக போறா. அப்படி ஆ, இந்த கலெக்டரை நம்ம மாவட்டத்துக்கு இழுத்துட்டு போய் இருக்கிற புறம்போக்கு நிலத்தை எல்லாம் வளைச்சு போட்டு பட்டா முடிச்சு போடுவோம். ஏன் தலையெழுத்து இந்த நேரம் பார்த்து எனக்குன்னு கூட ஒருத்தி பிறக்காம போயிட்டாளே. ஏ, எப்படி உன் தங்கச்சி பிறந்தா என்ன பண்ண முடியும்? ஏ, கலெக்டர் தான். பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இன்னும் முடிக்கவே இல்ல. கூட ஒருத்தி மட்டும் பிறந்திருந்தான்னா இவனுக்கு கட்டி வச்சு நாட்டை கட்டி நான் இருப்பேன்ல. எப்படி ஆள முடியும்? அவன் தான் மாதவி ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருக்கான்ல. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க மாமா, ஆ. இந்த ஈஸ்வரி மனசுல நினைச்சிட்டேன்னு வைங்க, ஆ. அது எத்தனை கண்ணகி வந்தாலும் சரி, எத்தனை மாதவி வந்தாலும் சரி, அத்தனை பேரையும் சகட்டு மேனிக்கு எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நான் நினைச்சதை முடிச்சுக்கிருவேன். ஏன் தலையெழுத்து கன்றாவி, எனக்கு வேற கல்யாணம் ஆகி தொலைஞ்சிருச்சு. ஈஸ்வரி, என்ன இது? ஏன் பதறீங்க? வேதனையில புலம்ப கூட கூடாதா? இல்ல, எனக்கு நெஞ்சு பொசுக்கு பதக்குன்றுச்சு. பதக்குன்னு வந்து அப்படியே சதக்குன்னு விழுந்துருவாரு இவரு. போங்க. சரி ஈஸ்வரி, விடு, வா போலாம். நீங்க இருங்க, நான் போறேன். நான் எதுக்கு இருக்கணும்? ஆ? அந்தம்மா போயிருச்சுல, ஆ. நம்ம தான் புடிச்சு காய்ச்சுன்னு காய்ச்சிட்டோம். ஆ. கோவத்துல போயிருக்கு, சமாதானம் ஆகல இல்ல. அதனால நீங்க என்ன பண்றீங்க, அது வரவும் அதுகிட்ட பேசி அதை சரி கட்டி சமாதானப்படுத்துறீங்க. நான் அந்த மாதவி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். மாதவி வீட்டுக்கு எதுக்கு போற? என்ன அறிவு கிருப்பு கெட்டு போச்சா உங்களுக்கு? ஆ? மாதவி யாரு? ஆ. மனோகரனை கட்ட போற புள்ள. ஆமா. அதையும் நான் சரி கட்டி வச்சுக்கிற வேண்டாமா? புரிஞ்சா இல்லையா? லேசா புரியுது. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த மாதவி மனோகரன் கல்யாணத்தையும் நான் தான் நடத்த போறேன். அது எப்படி நடத்துவ? நீ எப்படி நடுவுல குறுக்கால போக முடியும்? மாமா, ஊர்வலமே நடந்தாலும் அதுல இந்த ஈஸ்வரி தான் உற்சவரா இருக்கணும். புரிஞ்சா? அவங்க வருவோம், அவங்கள சமாதானப்படுத்துங்க. நான் அந்த போயிட்டு வந்துடுறேன். என் தங்கச்சிய தங்க தாம்பூலத்துல வச்சு தாங்கணும். அதுக்கு ரொம்ப தகுதியானவ அவ. அதனால தான் சொல்றேன். சரி சரி, நீ சரி, சரி.